ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு த சேனல். நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சிம்பிளாக சூப்பரான ஒரு தக்காளி சாப்பாடு தான் செய்ய போகிறோம். இது சகருக்குன்னு வச்சுக்கலாம், செஞ்சுக்கலாம். நம்ம இப்போ ஸ்கூலு ஆஃபீஸுக்கு போகிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பராக ஹோட்டல் டேஸ்ட்டில் இருக்குங்க தக்காளி சாப்பாடு. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் 2 பேர்த்துக்கு அளவான சொல்கிறேன். தக்காளி 5 எடுத்துருக்கேன், பச்சை மிளகா 1, காஞ்ச மிளகா 2 பெரிய வெங்காயம், 2 பூண்டு தட்டி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு. சாப்பாடு ஏற்கனவே வடித்து வச்சுருக்கேன், அதில் உப்பு போட்டு தான் வடித்து வச்சுருக்கேன். அதனால் நம்ம தக்காளிக்கு மட்டும் உப்பு போட்டால் போதும். நான் தக்காளி உங்களால் பொடிசாக நறுக்க முடிஞ்சால் நறுக்கி தாளிச்சிக்கோங்க, இல்லை இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சிங்கன்னா உங்களுக்கு தக்காளி எடுத்து போட்டு சாப்பிடுவாங்களா, அது கஷ்டப்படுவாங்க ஒருத்தரும். இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், அவங்க சாப்பிட்றவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். அரைக்கும் போது நீங்கள் தக்காளி விதையோடு அரைக்காதீங்க. விதையை ஒரு குண்டால் பிழிஞ்சி விட்டு வெறும் தோலை மட்டும் அரைச்சிக்கோங்க. அப்போ தான் விதை உங்களுக்கு கசப்பு இல்லாமல் நல்லா சூப்பராக உங்களுக்கு வரும். அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடலை இல்லைனாலும் பரவாயில்ல, ரீஃபண்டாக நீங்கள் என்ன வீட்டுக்கு யூஸ் பண்ணுங்களோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வழக்கமாக நம்ம எப்பயும் தாளிக்கிற மாதிரி கடுகு, உளுந்து, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் காமிச்சோம்ல, அது எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிக்கோங்க. அப்புறம் தக்காளி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நீங்கள் ஊற்றிக்கோங்க. வேறு தண்ணி நீங்கள் ஊற்ற வேணாம். நீங்கள் தக்காளி அரைச்ச தண்ணி சாரை லைட்டாக அலசி ஊற்றின தண்ணியே போதும். தண்ணி நிறையா ஊற்றிங்கன்னா ரொம்ப நேரம் கொதிக்க இதாகும், நம்மளுக்கு கேஸு ரொம்ப வேஸ்ட் ஆகும். தக்காளி நல்லா இந்த மாதிரி எண்ணெய் சுண்டி வர அளவுக்கு நீங்கள் கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்ச பின்னாடி நீங்கள் சாப்பாட்டை போட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு தக்காளி சாப்பாடு கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரே ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், நீங்களே அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.